என்னிலிருந்து என் நாவிலிருந்து என் சொல்லிலிருந்து என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயபாணி பொற்பாதம் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். முருகனடியார்கள், சிவனடியார்கள், சிவபக்தர்கள், முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சிவராத்திரி. ஆகையினால இன்றைக்கி சிவராத்திரி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய வரலாறு. அவர் ஒரு மிகப்பெரிய சோழ மன்னராக அறியப்படுறாரு. புராண காலத்தில் கரூரை தலைமையிடமாக கொண்டு அவர் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா குரங்கு முகம் கொண்ட ஒரு அரசன். அவருக்கு எப்படி இந்த அரசனுக்கு வந்ததுன்னா, அவர் அதற்கு முன்னாடி ஒரு பிறவியில் குரங்காக இருக்கும் பொழுது கானகத்தில் சிவன் ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வில்வ மரத்தடியில் சிவன் தியானம் பண்ணுறது தெரியாமல் இந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மரத்தில் விளையாடிட்டுருக்கு. அந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை பிச்சு கீழே போடுது. ஸோ வில்வ மரத்தினுடைய இலைகளை உதுத்து கீழே போடும்போது அந்த குரங்குக்கே தெரியாமல் அந்த வில்வார்ச்சனை ஆகிடுது சிவனுக்கு. சிவன் மனம் மகிழ்ந்து அந்த குரங்குக்கு விமோச்சனம் கொடுத்து அந்த குரங்குக்கு அடுத்த பிறவியில் நீ அரசனாக பிறப்பாய் அப்படின்னு அதுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கொடுக்குறாரு. அப்போது அந்த குரங்கு பக்தியின் மிகுதியில் சிவனிடம் என்ன கேட்குதுன்னா, நாங்களும் இந்த மாதிரி கேட்க மாட்டோம். நமக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அது பாரு சிவபெருமானே, நான் உன்னை மறவாது இருக்க வேண்டும். அடுத்த பிறவியில் நான் அரசனாக பிறந்தாலுமே உன்னுக்கு நான் அர்ச்சனை செஞ்சதுனால எனக்கு நீ கொடுத்த இந்த பேர் நான் உன்னை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக, சிவனை மறக்கக்கூடாதுன்ற நிகழ்வுக்காக அடுத்த பிறவிலும் எனக்கு இதே குரங்கு முகத்தோடையே என்னை பிறக்க வை அப்படின்னு வேண்டி கேட்டிருக்குது. அதனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமானும் நீ குரங்கு முகத்தினோடே பிறப்பாயின்னு அருள் புரிகிறாரு. அதே போல் முசுனா குரங்கு, முசுகுந்தம்னா குரங்கு முகம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். குரங்கு முகம் கொண்ட அரசனாகவே பிறந்து அரசாண்ட ஒரு அரசன் இந்த தமிழ் மண்ணில் நடந்த வரலாறு. இது நடந்தது சிவராத்திரி அன்னைக்கு. ஸோ இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க சந்தோஷம், நிறையா மீதி பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ வில்வார்ச்சனைக்கு அவ்வளோ பலன் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. எல்லோரும் இன்றைக்கி சிவன் அருள், முருகன் அருள் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி.